அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு வேலைவாய்ப்பு செய்தி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது பார்த்திங்க அப்படின்னா, ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையில் இருக்கக்கூடிய ஓட்டுநர், பதிவுரை எழுத்தர், இரவு காவலர் மற்றும் அலுவலக உதவியாளர் பணியாளர்களுக்கு டிஸ்ட்ரிக்ட் வைஸ் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு செலெக்ஷன் பண்ண போகிறாங்க. அதுக்கான நோட்டிஃபிகேஷன் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டாக நியூஸ் பேப்பரில் கொடுத்துட்ருக்காங்க. ஏற்கனவே உங்களுக்கு நான் டெலகிராம் மூலியமாக ஒரு சின்ன அப்டேட் கொடுத்துருப்பேன். என்ன அப்படின்னா, அமுதா ஐஏஎஸ் அவர்கள் இது மாதிரி வருவாய்த்துறையில் இருக்கக்கூடிய அந்த காலி பணிகளை விரைவில் நிரப்ப வேண்டும் அப்படின்னு சொல்லி அந்தந்த டிஸ்ட்ரிக்ட்டுக்கு பார்த்திங்கன்னா ஒரு சுற்றறிக்கை, ஒரு லெட்டரை ஒரு சர்க்குலர் மாதிரி ஒன்று அனுப்பியிருந்தாங்க. அது செய்தித்தாள்கள் டிவிலையுமே நமக்கு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த லெட்டருக்கு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இப்போ லோக்கல் நியூஸ் பேப்பரில் பார்த்திங்கன்னா அதுக்கான அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இதில் என்ன விவரங்கள் கொடுத்துருக்காங்க, யார் அப்ளை பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்த்துக்கலாம். ஓகேங்களா? சரி, இது ஒரு நியூஸ் பேப்பர் கட்டிங் தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. இது பார்த்திங்க அப்படின்னா கள்ளக்குறிச்சி மாவட்டம் ரிசவந்தி ஊராட்சி ஒன்றியத்தில் அப்படின்னு போட்டிருக்காங்க. இதில் ஜீப் ஓட்டுநர், பதிவுத்துறை எழுத்தர், இரவு காவலர் பணியிடங்கள் கொடுத்துருக்காங்க. ரைட்டா? 30/8/2020 நோட்டிஃபிகேஷன் அந்த மாதிரி நியூஸ் பேப்பரில் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக நேற்று நியூஸ் பேப்பரில் வந்ததுன்னு நினைக்கிறேன். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், சம்பளம், அப்ளை பண்ணுற ஃபீஸ் இதெல்லாம் காமன் தான் எல்லாத்துக்குமே. அந்த வேகன்சி மட்டும் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்கும் அது மாறுபடும், போஸ்ட் மாறுபடும். ஓகேங்களா? ஸோ நான் ஃபஸ்ட்டு அந்த ஏஜ் லிமிட், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்லாம் சொல்லிடுறேன். ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் அப்ளிகேஷன் தான் அப்ளை பண்ண முடியுன்றாங்க. 1/9/2025. ஸோ இன்று முதல் 1/9/2025 முதல் அப்ளை பண்ணலான்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் வெப்சைட்டில் நான் போய் செக் பண்ணி பார்த்தேன், அப்ளை பண்ணுற லிங்க் நான் வீடியோ மேக் பண்ணுற வரைக்கும் வரல. ரைட்டா? ஸோ அதுக்கப்புறம் வந்துச்சுன்னா உங்களுக்கு நான் டெலகிராமில் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன். நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கலாம். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். ஓகேங்களா? 30/9/2025 வரைக்கும் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. இதுக்கான ஊதியம் பார்த்தீங்கன்னா ஜீப் ஓட்டுநருக்கு 19,500 62,000 வரைக்கும், பதிவுத்துறையில் அதே 15,900 முதல் கிடைக்கின்றாங்க. இரவு காவலருக்கு 15,700 கிடைக்கின்றாங்க. ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் கிட்டத்தட்ட இதே சேலரி இருக்கும், அந்த 15,000 சம்திங் அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ரைட்டா? இதுக்கு பார்த்தீங்கன்னா வயது வரம்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜென்ரல் கேட்டகரிக்கு மினிமம் 18, மேக்ஸிமம் 32. அதே பிசி எம்பிசி இருந்தால் மினிமம் 18, மேக்ஸிமம் 34. அதே எஸ்சி எஸ்டி இருந்தால் மினிமம் 18, மேக்ஸிமம் 42 போட்டிருக்காங்க. அதே பதிவுரை எழுத்து இரவு காவலருக்கு பார்த்தீங்கன்னா 37 போட்டிருக்காங்க. ஸோ ஓட்டுநருக்கு மட்டும் 42 கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இன்னும் சுழற்சி விவரங்கள் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ வேகன்சி இருக்குன்னா 1. ஸோ பார்த்தீங்கன்னா வேகன்சி ஒன்றும் பெருசாக இல்லை. எனக்கு தெரிஞ்சு தமிழகம் முழுவதுமே ஒரு 500 காலி பணிகள் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா 2021 ஒரு அப்டேட் வந்தது. ஸோ அதன் அடிப்படையில் பார்க்கும்போது ஒரு 500 வேகன்சி தமிழகம் முழுவதும் வரலாம். அந்தந்த ஊராட்சி இதுக்கு அந்தந்த கொஞ்சம் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் 1, 2, 5, 2 சிங்கிள் டிஜிட்டில் தான் வேகன்சி ஃபில் பண்ணுவாங்க. அந்த மாதிரி தான் இருக்கும். ரைட்டா? ஸோ நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. கல்வி தகுதி மற்றும் பிற தகுதிகள் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்று இருக்க வேண்டும் அப்படின்றாங்க. டிரைவருக்கு ஓட்டுநர் முன்னனுபவம் இருக்கணுன்றாங்க. 5 ஆண்டுகள் முன்னனுபவம் ஓட்டுநர் இருக்கணும் அப்படின்றாங்க. ஓட்டுநர் லைசன்ஸ் வச்சுருக்கணுன்றாங்க. இது 8ஆம் வகுப்பு தகுதி ஓட்டுநருக்கு. இது பதிவுரை எழுத்தருக்கு பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்குன்றாங்க. இரவு காவலருக்கு எழுத படிக்க தெரிஞ்ச போதும்னு சொல்லியிருக்காங்க. இதே நீங்கள் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா 8ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருக்கோம், சைக்கிள் ஓட்ட தெரிஞ்சுக்கணும்னு கொடுத்துருப்பாங்க. ஒரு வெப்சைட்டில் நியூஸ் பேப்பர் கட்டிங்கில் பார்த்தா விண்ணப்ப கட்டணம் 100 ரூபா போட்டிருக்காங்க. எஸ்சி எஸ்டிக்கு மட்டும் மாற்றுத்திறனாளிகளுக்கு 50 ரூபா போட்டிருக்காங்க. லாஸ்ட் டேட் 30/9/2025 போட்டிருக்காங்க. ஸோ இதில் தேவையான டாக்குமெண்ட் எல்லாமே நம்ம அப்லோட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. வெப்சைட் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த tnrd.tn.gov.in இருக்கு இல்லையா? ஸோ இந்த வெப்சைட் தான். இந்த வெப்சைட்டுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் அப்பப்போ செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இது ஒரு நியூஸ் பேப்பர் கட்டிங் தான் நீங்கள் பார்க்குறீங்க. இது மாதிரி நிறையா இருக்குது. இங்கே பாருங்கள், கள்ளக்குறிச்சி மாவட்டம் பாருங்கள், விழுப்புரம் மாவட்டம் அப்படின்னு இருக்கா. விழுப்புரம் மாவட்டம் முகையூர் ஊராட்சி ஒன்றியத்தில் ஒன்றிய தலைப்பின் கீழ் காலியாக உள்ள ஜீப் ஓட்டுநர், அலுவலக உதவியாளர், இரவு காவலர் பணியிடங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இருக்கும், இந்த ஏஜ் லிமிட், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்லாம். ஸோ நான் அலுவலக உதவியாளர் இருக்குன்னு சொன்னால 8ஆம் வகுப்பு தேர்ச்சி, மிதிவண்டி ஓட்ட தெரிஞ்சிருக்க வேணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களும் அதே தான் சொல்கிறாங்க. லாஸ்ட் டேட் அதே தான். அது மாதிரி tnrd.gov.in இந்த வெப்சைட் மூலிமா நீங்கள் அப்ளை பண்ணணும்னு கொடுத்துருக்காங்க. விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூருக்கு ஊராட்சிக்கு வந்திருக்கு. தமிழ்நாடு அரசு திண்டுக்கல் மாவட்டத்துக்கும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. அதாங்க ஜீப் ஓட்டுநர், பதிவுரை எழுத்தர், அலுவலக உதவியாளர், இரவு காவலர் பணியிடங்கள் நிரப்புவதற்கான நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் அதே வெப்சைட் தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நான் பார்த்த வரைக்கும் அதே தான் போட்டிருக்காங்க, tnrd.tn.gov.in தான். ஸோ இதில் ரொம்ப டீட்டெயிலாக கொடுக்கல, வேகன்சி எவ்வளோ என்ன ஏதுன்ற முழுமையான விவரங்கள் கொடுக்கல. விண்ணப்பம் அப்ளை பண்ணுறதுக்கு 30/9/2025 லாஸ்ட் டேட்டாக கொடுத்துருக்காங்க. ரைட்டா? 1/9/2025 முதல் விண்ணப்பிக்கலாம். இணையதள வாயிலாக மட்டுமே விண்ணப்பங்கள் இப்போ ஏற்றுக்கொள்ளப்படுறாங்க. ஆன்லைன் அப்ளிகேஷன் மட்டும் தான் நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்குவோம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்து தருமபுரி மாவட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா, தருமபுரி மாவட்டத்தில் காரிமங்கலம், பாலக்கோடு, பெண்ணாகரம், மொரப்பூர் மற்றும் பாப்பிரெட்டிப்பட்டி ஆகிய ஊராட்சி ஒன்றியங்களில் ஒன்றிய தரப்பின் கீழ் காலியாக உள்ள தலா 1 அலுவலக உதவியாளர் மற்றும் மொரப்பூர் ஊராட்சி ஒன்றியத்தில் 1 பதிவுரை எழுத்தர் பணியிடங்களை இன சுழற்சி மூலம் பூர்த்தி செய்ய இணைய வழி வாயிலாக அதே வெப்சைட் தான். இதுலேயும் பார்த்தீங்கன்னா தருமபுரிக்கு அதே வெப்சைட் தான் கொடுத்துருக்காங்க.
tnrt.tn.gov.in 1/9/2025 முதல் விண்ணப்பம் செய்யலாம் அப்படின்றாங்க. லாஸ்ட் டேட் அதே தான் 30/9/2025 அப்படின்றத கொடுத்துருக்காங்க. தென்காசி மாவட்டத்துக்கும் அந்த மாதிரி தான் கொடுத்தேன். ஜிபி ஓட்டுநர், அலுவலக உதவியாளர், இந்த இரவு காவலர் எல்லாத்துக்கும் அதே தான் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து எல்லா டிஸ்ட்ரிக்கும் நமக்கு நியூஸ் பேப்பர் கட்டிங் வந்து கிடைக்கல. மேபி உங்கள் டிஸ்ட்ரிக்ட் லோக்கல் நியூஸ் பேப்பர் செக் பண்ணி பாருங்கள். உங்கள் டிஸ்ட்ரிக்ட் உங்கள் ஏதாவது பக்கத்தில் இருக்கிற ஊராட்சிக்கு வந்து வேகன்சி வந்திருக்கான்னு செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ வெப்சைட் நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இது வரைக்கும் எனக்கு அப்டேட் வரல. மேபி இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டேட் 1/9 சொல்கிறதுனால இன்றைக்கி நைட்டோ அல்லது நாளைக்கு மறுநாளுக்குள்ளே ஒரு 1 or 2 டேஸில் வந்து லிங்க் வந்து ஆக்டிவேட் பண்ணுவாங்க அப்படின்றத நம்ம எதிர்பார்க்குறோம். ஆக்டிவேட் பண்ணாங்க அப்படின்னா நான் டெலிகிராம் மூலிமா உங்களுக்கு சொல்கிறேன். நம்ம டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ரைட்டா? ஸோ இதுக்கு வந்து போட்டிகள் அதிகமாக இருக்கும். வேக்கன்சி குறைவாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் கூட தேர்தல் நெருங்கிட்டு இருக்குது. ஸோ வந்து நேர்மையான முறையில் வந்து ஃபில் பண்ணாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ ஏழைப்பாளையங்களுக்கெல்லாம் வந்து வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் இருந்தாலும் கூட தேர்தல் வரதுனால நிறைய பேர்கிட்ட கமெண்ட்லாம் நான் வந்து பார்த்தேன். இதுக்கு முன்னாடி சில போஸ்ட் இது மாதிரிலாம் வந்திருக்கு. ஸோ வந்து பண வேட்டை, வசூல் வேட்டை வந்து நடப்பதாக கமெண்ட்ஸில் வந்து நம்ம பார்த்தோம். ரைட்டா? ஸோ அதனால் வந்து பணம் கொடுத்து யாரும் ஏமாற வேண்டாம். ஏன்னா தேர்தல் டைம்ன்றதுனால வசூல் பண்ணி ஏமாற்றிடுவாங்க. ஸோ முடிஞ்சளவுக்கு வந்து நேர்மையாக வந்து போகிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். சப்போஸ் கிடைக்கல நோ ப்ராப்ளம். இருக்கவே இருக்குது நமக்கு டிஎன்பிசி எக்ஸாம், போலீஸ் எக்ஸாம், மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம்ஸ் ஏதாவது ஒரு ரிட்டன் எக்ஸாம் எழுதியும் வந்து நம்ம வந்து பாஸ் பண்ணி போய்க்கலாம். ஸோ வந்து ஏன்னா இப்போ மோஸ்ட்லி வந்து இத்தனை வருஷமாக ஃபில் பண்ணாமல் திடீர்னு எலெக்ஷன் இருக்கும்போது இதெல்லாம் ஃபில் பண்ணுறாங்க அப்படின்னா கொஞ்சம் யோசித்து பார்த்து தான் நீங்கள் முடிவு பண்ணணும். ரைட்டா? ஸோ இந்த செய்தி உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ நாங்கள் மேக் பண்ணோம். அந்த வெப்சைட்டை வந்து பார்த்துடலாம். ஓகேங்களா? ஸோ அந்த இந்த வெப்சைட் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை அப்படின்னு போட்டிருக்கோம். இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ரைட்டா? tnrd.tn.gov.in இதுதான் வெப்சைட்டு. ஸோ இந்த வெப்சைட்டில் தான் அப்ளை பண்ண சொல்கிறாங்க. அதுக்கான அப்டேட் எதுவும் ஃப்ரண்ட் பேஜில் எதுவும் வரல. நான் வேறு ஏதாவது லிங்க் அதெல்லாம் கிளிக் பண்ணி பார்த்தேன். எதுவும் என் கண்ணுக்கு தெரியல. இது மாதிரி தான் இருக்குது. இங்கே சானிடேஷன் கார்டு கொடுத்துருக்காங்க. லிங்க், கான்டாக்ட், டேட்டாபேஸ் மேப் இந்த மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. பெருசாக ஒன்றும் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் இந்த மாதிரி இருந்து அப்ளிகேஷன் ஃபார்மோ அல்லது வேறு எதுவும் அப்ளை பண்ணுற மாதிரி கொடுக்கல. ஸோ இங்கே வந்து கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அவார்டு அந்த மாதிரி தான் லிங்க் இருக்க வழியா. ஸோ அப்ளை பண்ணுறது லிங்க்கு வந்து நான் உங்களுக்கு வீடியோ இப்போ ரெக்கார்ட் பண்ணுற வரைக்கும் எனக்கு வந்து எதுவும் வந்த மாதிரி தெரியல. ரைட்டா? ஸோ அதனால் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றதுனா இந்த வெப்சைட் தான் அப்ளை பண்ண சொல்லி அந்த நியூஸ் பேப்பரில் சொல்லியிருக்காங்க. லிங்க் வந்து இது வரைக்கும் வரல. மேபி இன்றைக்கி நைட்டோ இல்லை நாளைக்கு வரனால 1 or 2 டேஸில் வந்து ஆக்டிவேட் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அப்படி கொடுத்தாங்கன்னா நீங்கள் ஆன்லைன் மூலமா நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அப்போ நான் வந்து நியூஸ் பேப்பர் கட்டிங் ஆனாலே சில ஊராட்சிகளுக்கு சில டிஸ்ட்ரிக்ட் வந்து நமக்கு நியூஸ் பேப்பர் கட்டிங் கிடைக்கலாம். மேக்ஸிமம் வந்து தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய காலி பணிகளுக்கு அந்தந்த ஊராட்சிக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. லோக்கல் நியூஸ் பேப்பரில் கொடுத்துருப்பாங்க. செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு விருப்பம் தான் இந்த ஜாப் வந்து அப்ளை பண்ணுங்கள். மேற்கொண்டு உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.